திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பேபிகார்ன் சூப் தான் பார்க்க போறோம். இந்த சூப் செய்யறது ரொம்ப ஈஸி. 5 நிமிஷம் போதும் இந்த சூப் செய்யறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த சூப்பை குக்கர்ல தான் பண்ண போறேன். அதனால குக்கர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்கிறேன். நம்ம பாத்திரத்துல செய்யறதை விட குக்கர்ல செய்யும் போது ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். வெறும் 5 நிமிஷம் போகுது செய்யறதுக்கு. இப்ப பட்டர் ஃபுல்லா நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்றேன். ஒரு 5ல இருந்து 6 பல் பூண்டு பொடியா நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இது ரெண்டையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும். இப்ப இது கூட தக்காளி ஆட் பண்றேன். பெரிய சைஸ் வெங்காயமா இருந்துச்சு அப்படின்னா அரை பெரிய வெங்காயம் கூட உங்களுக்கு போதும். தக்காளி மீடியம் சைஸ்ல 1 போட்டுக்கங்க. இப்ப கட் பண்ணி வச்சிருக்க பேபிகார்னை ஆட் பண்ணிடலாம். இது லைட்டா 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்புக்கு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, லைட்டா ஃப்ரை பண்ணாலே போதும். இப்ப லைட்டா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். இல்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் நான் ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப குக்கரை மூடி வச்சு 3ல இருந்து 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. எனக்கு 3 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்றேன். பிரஷர் போனதுக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு 2ல இருந்து 3 நிமிஷம் போல இதை நல்லா குக் பண்ணிக்கங்க. கார்ன்ஃபிளவர் மாவு நல்லா குக் ஆகணும், அந்த அளவுக்கு குக் பண்ணா போதும். இப்ப நல்லா குக் ஆயிருச்சு. இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, ஹெல்த்தியான பேபிகார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப் செய்யறதுக்கு வெறும் 5 நிமிஷம் போதும். டேஸ்டும் நல்லா இருக்கும், அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.